தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தங்கம் விலை நேற்று குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,05,080 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை. ஒரு கிராம் 235 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை. ஸ்கைரூட் என்ற தனியார் நிறுவனத்தின் விக்ரம்-1 ராக்கெட் திட்டம் வெற்றி. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்ந்த ராக்கெட் புவி வட்ட பாதையை வெற்றிகரமாக அடைந்தது. 3, 2, 1. செயற்கைக்கோள், ரோபாட்டிக் கை, ஜெர்மனி ஆய்வு கருவி உள்ளிட்டவற்றை விண்ணில் நிலைநிறுத்திய விக்ரம்-1 ராக்கெட். பிரதமர் மோடி கைப்பட எழுதிய வந்தே மாதரம் அட்டை, அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய், CV ராமனின் சிலைகளும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தம். உலக அரங்கில் விண்வெளித்துறையில் இந்தியா சாதனை. அமெரிக்கா, சீனாவுக்கு பிறகு தனியார் நிறுவன ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பி அசத்தல். All objectives are done on the booster, so now all eyes are on the ship as we get Vehicles pushing down range. விக்ரம்-1 ராக்கெட் சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தனியார் நிறுவன விஞ்ஞானிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு. मैं आपको, आपकी पूरी टीम को इस महत्वपूर्ण निर्णय के लिए और महत्वपूर्ण सफलता के लिए मैं बहुत बहुत बधाई देता हूं. டெல்லியில் 21வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்த சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதி. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் லடாக் பகுதிக்கு தன்னாட்சி அதிகாரம் கோரியும் போராடி வரும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை. டெல்லியில் வாங்சுக்கோடு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். போராட்ட களத்தில் இருந்தவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் உடல் நலனை கருத்தில் கொண்டும் சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லி காவல்துறை விளக்கம். சோனம் வாங்சுக்கை அழைத்துச் சென்றால் போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் என நினைப்பது தவறு என அபிஜித் தீப்கே சாடல். வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்துவோம் என்றும் உறுதி. வாங்சுக்கின் உடல்நிலை சீராக உள்ளதாக மனைவி கீதாஞ்சலி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. உடல்நிலை மற்றும் நீதிமன்ற உத்தரவு காரணமாக மருத்துவமனைக்கு மாறியதாக காவல்துறை கூறுவதில் உண்மை இல்லை என்றும் சாடல். His health is good. There is no problem with it. Till yesterday, the reports were okay. The Delhi police said they are acting regarding High Court order. That is why they are. No, it is not true. The High Court never said that he should be hospitalized. The High Court has said that his health has to be monitored. சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை சீராக உள்ளதாக டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனை அறிக்கை. தனது ஒப்புதல் இல்லாமல் தன் கணவருக்கு உணவளிக்க கூடாது என்று சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி வலியுறுத்தல்.
சோனம் வாங்சுக் மீதான காவல்துறையின் நடவடிக்கை மோடி அரசின் தோல்வி. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். தமிழ்நாடு நாளையொட்டி முதல்வர் விஜய் வாழ்த்து. மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் தேதியையும் தமிழ்நாடு என்ற பெயருக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஐயும் தாவேக அரசு கொண்டாடும் என பதிவு. தமிழ்தாயின் ஏக்கம் தீர தலைமகன் அண்ணா அவையில் முழங்கி மகிழ்ந்த நாள். தமிழ்நாடு நாளையொட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. இன்னும் 6 மாதங்களில் திமுக ஆட்சி மலரும். நாங்கள் கூப்பிடாமலேயே தாவேக எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு வருவார்கள் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். இன்றைக்கு தாவேக எம்எல்ஏக்கள்லாம் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான். அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயமுறுத்துறான். யாரும் நாங்க கூப்பிட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட அதிமுகவை அழிக்க நினைத்தால் அது நடக்காது. உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவோடு கைகோர்ப்பார்கள் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. இன்றைக்கு அதிமுகவை அழித்து விடலாம் என்று நீ நினைத்தால் என்று சொன்னால் அது நடக்காது. தொண்டன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனை ஒழித்தா சரியாக இருக்குங்கிற அவனுக்கு தெரியும். அவன் எங்களோடு உடனடியாக கைகோர்ப்பான் அந்த தொண்டன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை. 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற விமர்சனத்திற்கு அமைச்சர் மரிய வில்சன் பதில். ரியாலிட்டிக்கு வரல அவர். இன்னும் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவர் மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. அவருக்கும் தெரியல, அவர் தலைமைக்கும் தெரியல. மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அவங்க தலை வணங்கணும் ஃபர்ஸ்ட். தாவேக ஆட்சியை கவிழ்க்க இப்போது முயற்சி நடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 2021 கூட்டணி கட்சிகளால் தான் திமுக ஆட்சி அமைத்தது என்றும் விமர்சனம். நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவர்களும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இருந்த காரணத்தினால் மட்டும்தான் திமுக 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. அருணாச்சல பிரதேசத்தில் தொடர் கனமழையால் பல இடங்களில் வெள்ளம், நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,15,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் மலையேற்ற பாதையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள இடங்களை தீவிரமாக கண்காணிக்கும் அதிகாரிகள். சத்தீஸ்கரில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் பிலாஸ்பூர் மாவட்டத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. தென்மேற்கு சீனாவில் தொடர் மழையின் காரணமாக மண் சரிவு. 8 பேர் உயிரிழந்த நிலையில் 34 பேரை தேடும் பணி தீவிரம். அமெரிக்காவின் வெஸ்ட் ஹாலிவுட்டில் உடைந்த பிரதான குடிநீர் குழாய். வீதியை நீர் விளையாட்டரங்கம் போல மாற்றிய வெள்ளப்பெருக்கு. ஹோர்மோஸ் நீரிணையில் புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகளில் சிக்கி எண்ணெய் கப்பல்கள் சிதறியதாக ஈரான் தகவல். எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறியதாக கூறப்படும் தகவல் ஈரான் ராணுவத்தின் மற்றொரு பொய் என
அமெரிக்க ராணுவம் மறுப்பு. அமெரிக்க அரசின் குடியேற்றத்துறையை கண்டித்து நியூயார்க்கில் போராட்டம். குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிடக் கோரி முழக்கம். ஹோர்மோஸ் நீரிணை அருகே தாய்லாந்து கப்பல் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல். உரிய அனுமதியின்றி செல்ல முயன்றதால் தாக்கியதாக விளக்கம். தங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த இடம் கொடுத்து உதவும் நாடுகளுக்கு தக்க பதிலடி தரப்படும். ஈரானின் புதிய எச்சரிக்கையால் மேற்காசிய போரில் பதற்றம் மேலும் அதிகரிப்பு. நார்வே நாட்டின் டிராமென் நகரில் வனப்பகுதியையொட்டிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்ததால் மக்கள் தவிப்பு. உக்ரைன் ராணுவத்தின் தளபதியை மாற்றுமாறு அரசை வலியுறுத்தி அந்நாட்டு மக்கள் போராட்டம். ராணுவத்தை நவீன கால போர் முறைக்கு தயார்படுத்தவும் வலியுறுத்தல். AI தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஜப்பானின் முக்கிய நகரங்களில் அமைக்கப்படும் தரவு மையங்கள் அதிகப்படியான மின்சார நுகர்வு மற்றும் ஒலி மாசுபாடு ஏற்படும் என்று கூறி உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு. ஜப்பான் அரச குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டுமே வாரிசு உரிமை தொடரும். மக்கள் ஆதரவு இருந்தும் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை. அமெரிக்காவில் காட்டுத்தீ பிரச்சினைக்கு கனடாவின் தவறான வன நிர்வாகமும் காரணம் என்று அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. தீ பாதிப்பு இழப்பீடு வரியில் சேர்க்கப்பட்டு வரி வசூலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது ஒரு தனிப்பட்ட நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் மட்டுமே இருக்கக்கூடாது. AI தொழில்நுட்பம் என்பது மனிதகுலத்துக்கு பொதுவான செல்வம் என்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கருத்து. இசை மேதை மொசார்ட்டின் 270வது பிறந்த ஆண்டை கொண்டாடும் விதமாக அவர் வாழ்ந்த வீட்டில் 300 சிறிய மொசார்ட் சிலைகள் கண்காட்சி. ஆகஸ்ட் 30 வரை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு பின்னர் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிப்பு. பதற்றம் நிறைந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் போது அர்ஜென்டினாவில் உடல் நலன் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மாரடைப்பு, நெஞ்சுவலி, உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்டவற்றால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தகவல். சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஏமன் நாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. சவுதி அரசை கண்டித்தும் ஹவுதி கிளர்ச்சி குழுவை ஆதரித்தும் முழக்கம். بثقتنا العظمى بالله سنجاهد لا هدنه من بعد اليوم ولا هدنه حربا وحصارا بحصار حربا وحصارا. ஒடிசாவில் 3வது நாளாக பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை. கொட்டும் மழைக்கு இடையே பக்தர்கள் வழிபாடு. அயோத்தி ராமர் கோவிலில் காணிக்கை முறைகேடு சர்ச்சை எதிரொலி. 10 நாட்கள் பரிகார பூஜை தொடங்கியது. வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். மாநிலங்களவை எம்பியாக டெல்லி புதிய அரசு பங்களாவில் குடியேறினார் நிதிஷ்குமார். ராகுல் காந்தியின் அரசு பங்களாவுக்கு அருகே நிதிஷ்குமார் குடியேற்றம்.
தமிழ்நாட்டை போலவே கேரளாவிலும் தொடரும் இரவு நேர மின்தடை. விமர்சனத்துக்கு உள்ளாகும் காங்கிரஸ் அரசு. முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களுக்கான நித்தி ஆயோக் தரவரிசை பட்டியலில் 3ஆம் இடத்துக்கு முன்னேறிய தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 100% திட்டங்களாக செயல் வடிவம் பெற்றதாக பாராட்டு. தமிழ்நாட்டின் நிதிநிலை பலவீனமாக உள்ளதாக நிதி ஆயோக் தரவரிசையில் தகவல். கடன் அளவு மாநில மொத்த உற்பத்தியின் 31% என்றும் வட்டியின் அளவு 3.4% என்றும் தகவல். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த விவகாரம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீஸ் 3வது நாளாக விசாரணை. நிலம் வாங்கியவர் சாட்சி கையொப்பமிட்ட திமுக வார்டு செயலாளர் வீடுகளிலும் சோதனை. பழனி நில மோசடி விவகாரத்தில் விரிவடையும் சிபிசிஐடி விசாரணை. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் நண்பரும் பத்திர எழுத்தாளருமான ஜெயபிரகாஷ் வீட்டில் சோதனை. பழனி கோவில் நில மோசடியில் விரிவான விசாரணை மேற்கொள்வது அவசியம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் பல இடங்களில் மோசடியாக பத்திரப்பதிவு நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்கும்ன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்கள்ல பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. சைதாப்பேட்டை எம்சி ராஜா சமூக நீதி விடுதி மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற சமூக நீதித்துறை உத்தரவு. முதல்வர் விஜய் நேற்று ஆய்வு செய்த நிலையில் நடவடிக்கை எடுக்க ஆணை. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளும் முதல்வர் விஜய் மீது விஷக்கணைகளை வீசுகின்றன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே இணைப்பு வேலையை வைகோ பார்த்து வருகிறார். திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா விமர்சனம். எனவே பாஜகவுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு இணைப்பை, ஒரு மீடியேஷன் பணியை வைகோ செவ்வனே செய்து கொண்டு வருகிறார். அந்த காட்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் கோடை விழா தொடக்கம். கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பார்வையாளர்கள். சென்னை மாதவரம் ரவுண்டானாவில் இருசக்கர வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்து. தாய் குழந்தை உயிரிழந்த சோகம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே டிப்பர் லாரியில் பள்ளிக்கு சென்ற அரசு பள்ளி மாணவர்கள். போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தான முறையில் பயணிக்க வேண்டிய அவலம். தமிழகத்தில் 35 வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 13,78,250 ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் லஞ்சம் பெற்றது அம்பலம். ஜிபே மூலம் 68,32,582 ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது தொடர்பாகவும் விசாரணை. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் ஆடி மாத தொடக்கத்தை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகம். ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் விற்பனை. விவசாயிகள் மகிழ்ச்சி. சங்கரன்கோவில்
நாகர்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் கடல் 400 மீட்டருக்கு மேல் திடீரென உள்வாங்கியதால் பரபரப்பு. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஏற்படும் இயல்பான நிகழ்வு என்று கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் விளக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.